கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளுக்குள்ள வார்த்தை 1:9 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்காது இருந்தால் எனக்கு ஐயோ. இப்போ சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருக்குது. இது நம்ம என்ன பண்றோம்னா, மற்றவங்க சொல்லணுமா, அதை சொல்லிட்டு நம்ம என்ன பாராட்டக்கூடாதான். ஏன்னா இது சுவிசேஷம் நம்மளை விழப்பட்ட கடமையா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. கடமைனா நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம சொல்லப்பட்டிருக்க பைபிளை குறித்து, கர்த்தரை குறித்து நம்ம என்ன பண்ணணும், அதை சொல்லணும், மற்றவங்க அறிவிக்கணும். இது நம்ம விழப்பட்ட கடமையா இருக்குது. சுவிசேஷம் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே விழப்பட்ட கடமையா இருக்குது. 3வது சொல்லப்பட்டிருக்கு, அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப நான் கர்த்தரை குறித்த வார்த்தையை என் கூட்டத்தில் நம்ம சொல்லணும்னா, கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாராம். அப்ப நான் பிரசங்காது இருந்தால், அப்ப நான் கர்த்தரை குறித்து நான் சொல்லாம இருந்துட்டேன்னா, நான் இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்துட்டேன், என் சுயநலமா நான் வாழ்ந்துட்டு நான் கர்த்தரை குறித்து நான் சொல்லலை, நல்ல ஒரு வழியில நடத்தாம இருந்தேன்னா எனக்கு ஐயம் எதை சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்த்தரை குறித்து நம்ம சொல்லுவோம், மேன்மை பாராட்ட தேவையில்ல, தாழ்மையா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை அது நமக்கு விழப்பட்ட கடமையா இருக்குது. அதை செய்து முடிப்போம். கர்த்தரை குறித்து அனைவரும் நம்ம சொல்லுவோம். செய்யலைன்னா நமக்கு ஐயம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து வார்த்தை கேள்விப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென்.